Hi friends, அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிரியமுடன் அபி. ஸோ இன்றைக்கி வந்து சூப்பராக ஒரு கிச்சன் டிப்ஸ் தான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாகவே வந்து கிச்சன் டிப்ஸ் தான். ஸோ இந்த டிப்ஸுக்கு போகிறக்கு முன்னாடி வந்து குட்டியாக வந்து ஒரு ஸ்டோரி சொல்லணும் அப்படின்ட்டு எனக்கு ஒரு ஆசை. நான் வந்து லாஸ்ட் vlogலேயே உங்களுக்கு வந்து சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரிஸ் எல்லாம் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ ஒவ்வொரு vlogலேயும் வந்து ஒரு சின்ன சின்ன ஸ்டோரிஸ் வந்து சொல்லலாம் அப்படின்ட்டு எனக்கு ஒரு ஆசை. ஸோ உங்களுக்கு வந்து ஆல்ரெடி அந்த ஸ்டோரி பற்றி தெரிஞ்சிருந்தால் சந்தோஷம்தான். இன்கேஸ் தெரியாதவங்களாக இருந்தால் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறக்காக தான் நான் வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஆக்சுவலாக நாங்கள் வந்து லாங் ட்ராவல் போகிற டைமு இல்லை அப்படின்னா வீட்லேயே சில நேரங்களில் சும்மா இருப்போம் இல்லையா, குழந்தை கூட எல்லாம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருப்போம் இல்லையா, அந்த டைம்லலாம் வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ் எல்லாம் வந்து ஹஸ்பண்ட் ஷேர் பண்ணுவார். எனக்கு வந்து அவ்வளோ புக்ஸ் படிக்கிற இதெல்லாம் இல்லைங்க, அந்த பழக்கமெல்லாம் இல்லை. பட் அவர் வந்து நிறைய ஸ்டோரிஸ் புக்ஸ் எல்லாம் படிப்பார். ஸோ அவருக்கு வந்து நாலேஜ் ஜாஸ்தி, நமக்கெல்லாம் வந்து அதெல்லாம் கொஞ்சம் கம்மி தான். ஸோ அவர் வந்து நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ அதுலேருந்து சில ஸ்டோரிஸ் வந்து உங்களுக்காக ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு நாள் ஊருக்கு ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஹைவேயில் வந்து நிறைய மரங்களையெல்லாம் வந்து வெட்டி போட்டுட்டு இருந்தாங்க. அதாவது அந்த ரோடை வந்து நல்லா ப்ராடாக பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக வந்து கட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நான் வந்து சொன்னேன், மரம் தானே அப்படின்னு நினச்சி இவ்வளோ மரங்களை வந்து கட் பண்ணி போடுறாங்க, பாவம் தானே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்போ அவர் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஸ்டோரி சொன்னார். அந்த காலத்துலலாம் வந்து இந்த மலைவாழ் மக்கள் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் இந்த மரம் செடி கொடி இதெல்லாம் வந்து அவங்களுக்கு தெய்வமாட்டம், கடவுளாட்டம் அதை வந்து மதிப்பாங்க. ஸோ அவங்க வந்து ஈஸியாக ஒரு மரத்தை வெட்ட மாட்டாங்களாமாங்க. இன்கேஸ் அவங்க வெட்டணும் அப்படின்னு நினச்சா அது என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மரத்துக்கிட்ட போய் ஒரு 1 வீக் வந்து அதை பற்றி சாபமாக பேசுவாங்களாம், அதாவது சாபம் கொடுப்பாங்களாம். ஏன் இப்படி இருக்கிற இந்த மாதிரி அதை வந்து திட்டுவாங்களாமா. ஒரு 1 வீக் 10 days வந்து போகிறவங்க வரவங்க எல்லாருமே வந்து அங்கே நின்று அந்த மரத்தை வந்து திட்டிகிட்டு போவாங்களாமா. ஸோ அந்த மரத்துக்கு வந்து ரொம்ப ஃபீலிங் ஆயிருமாமாங்க, என்னடா இது எல்லாருமே நம்மளை பேசுகிறாங்க பண்ணுறாங்க அப்படின்ட்டு அது வந்து தானாகவே பட்டு போயிடுமா. ஸோ அதுக்கு வந்து அவ்வளோ ஒரு மாதிரியான ஃபீலிங் வந்து அது தானாக பட்டு போயிடும். ஸோ பட்டு போனதுக்கப்புறம் தான் வந்து அந்த மரத்தை வெட்டுவாங்களாம். பட் இப்போ வந்து அது ஃபாலோ பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. பட் இது வந்து ஏதோ ஒரு புக்கில் படித்த மாதிரி அவர் வந்து எனக்கு ஷேர் பண்ணியிருந்தார். ரொம்ப டச்சிங்காக இருந்தது இந்த ஸ்டோரி கேட்கும் போதே. ஸோ அந்த மாதிரி வந்து மரங்களுக்கும் வந்து ஃபீலிங் இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து இந்த ஸ்டோரியில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். ஸோ இந்த விஷயத்தை வந்து அவர் ஷேர் பண்ணி கொஞ்ச நாள்லேயே வந்து ஒரு வீடியோ வந்து பார்த்தேன். அதாவது ஆக்டர் சூர்யா இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஒரு இன்டர்வியூவில் அவர் வீட்டில் நடந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பற்றி சொல்லியிருந்தார். இந்த மாதிரி ஒரு ரிலேட்டட் ஸ்டோரி தான். ஸோ அது என்ன அப்படிங்கிறது வந்து நான் நெக்ஸ்ட் vlogல உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக உங்களுக்கு ஏதாச்சும் நடந்துருந்துச்சு அப்படின்னா நம்மளோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்மளோட சூப்பரான கிச்சன் டிப்ஸ் வீடியோ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். சப்பாத்திக்கு மாவு தேய்க்கும் போது நம்ம டைரெக்டாக இந்த கிரானைட் மேலேயே வச்சு தேய்ப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத்தை வந்து கீழே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கு மேலே வந்து இதை ப்ளேஸ் பண்ணி நம்ம சப்பாத்திக்கு வந்து மாவு தேய்ச்சி எடுத்தோம் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணும் போது வர அந்த ட்ரை மாவு எல்லாமே வந்து அந்த டவல் மேலேயே விழுந்துடும். யூஸ்வலாக நம்ம கிரானைட் மேலே வச்சு தேய்க்கும் போது கண்டிப்பாக அது வந்து கொஞ்சம் ஸ்லிப் ஆகும். பட் இந்த மாதிரி காட்டன் கிளாத் மேலே வச்சு பண்ணிங்க அப்படின்னா அது வந்து ஸ்லிப்பாக இருக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி தான். ஸோ இப்போ பாருங்கள், சப்பாத்திக்கு மாவெல்லாம் தேய்ச்சதுக்கப்புறம் அந்த ட்ரை மாவு எல்லாமே வந்து அந்த டவல் மேலே தான் விழுந்திருக்கு. ஸோ நாம் வந்து டைரெக்டாக இதை எடுத்துகிட்டு போய் சிங்கில் போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த கிரானைட்டை வந்து சுத்தம் பண்ணுற வேலை ரொம்ப மிச்சம்தான். ஸோ இந்த காட்டன் கிளாத்தை வந்து நம்ம உடனே வாஷ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம வந்து ஒரு 5 டைம்ஸ்னாலும் நாம் இதை திருப்பி யூஸ் பண்ணிக்கலாம். நாம் வந்து வெஜிடபிள்ஸ் கட் பண்ணதுக்கப்புறம் என்ன தான் சாப்பிங் போர்டில் வச்சாலும் நிறைய வெஜிடபிள்ஸோட வேஸ்ட்டு சேர்ந்ததுக்கப்புறம் நாம் வந்து அதை டைரெக்டாக வந்து கிரானைட் மேலே தான் தள்ளுவோம். இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா அந்த பிளேஸ் ஃபுல்லாக வந்து நல்லா மெஷி ஆயிருங்க. ஸோ அதனால் ஒரு சின்னதாக வந்து பிளேட் இல்லை பவுல் வச்சுட்டு அதில் வந்து வேஸ்ட்டை கலெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து டைரெக்டாக அதை எடுத்துகிட்டு போய் டஸ்ட்பினில் போட்டுடலாம்.
நம்மள நிறைய பேர் வந்து சாப்பிங் போர்டு மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் நம்ம வாஷ் பண்ண மாட்டோம். நைட் வந்து எல்லா வெஜிடபிள்ஸும் கட் பண்ணதுக்கப்புறம் ஒரே தடவை தான் வாஷ் பண்ணி வைப்போம். பட் அந்த மாதிரி இல்லாமல் நாம் வந்து உடனுக்குடனே அதை வாஷ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த ஆனியனோட ஸ்மெல்லு, அப்புறம் பீட்ரூட்டோட கலர், கேரட்டோட கலர், இந்த மாதிரி ஃபுட் கலர்ஸ் எல்லாம் வந்து அதில் சேராமல் இருக்கும். ஸோ ரொம்ப நாளைக்கு வந்து நாம் அந்த சாப்பிங் போர்டை நல்லா ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணலாம். கிச்சனில் வந்து இம்பார்ட்டண்ட் ரோல் யார் ப்ளே பண்ணுவா அப்படின்னா இந்த டஸ்ட்பின் தான். ஸோ இதில் தான் வந்து நம்மளோட ஃபுட் வேஸ்ட் எல்லாத்தையும் நம்ம கலெக்ட் பண்ணுவோம். ஸோ டைரெக்டாக இதில் போடாமல் இந்த மாதிரி கார்பேஜ் பேக் யூஸ் பண்ணி அதில் வந்து இந்த ஃபுட் வேஸ்ட் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து நம்ம அதை டிஸ்போஸ் பண்ணிடலாம். யாருக்குமே வந்து டஸ்ட்பின் பார்க்குறக்கு பிடிக்காது. நிறைய பேர் வந்து ஐயோ அப்படின்ட்டு அந்த பக்கம் போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து கவர் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்கேஸ் ஏதாவது கெஸ்ட் வந்தால் கூட ஜஸ்ட் இந்த கவரை க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம கலெக்ட் பண்ண ஃபுட் வேஸ்ட் வந்து அவங்களுக்கு தெரியாது. நைட் டைம் வந்து நம்ம இதை க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த காக்ரோச் வராது. மார்னிங் நம்ம எந்திரிச்சு வரும்போது ஸ்மெல்லும் வராது கிச்சனுக்குள்ளே. குக்கிங் முடிச்சதுக்கப்புறம் ஸ்டவ் மேலே நிறையா டஸ்ட் இருக்கும், முக்கியமாக ஆயில் வந்து இருக்கும். ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணுறக்காக ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு ஃபுல்லாக வைப் பண்ணி எடுத்துருங்க. அந்த டிஷ்யூலேயே எல்லா ஆயிலும் வந்து வந்துருங்க. ஸோ எண்ணெய் பசை எதுவுமே ஸ்டவ் மேலே இருக்காது. அதுக்கப்புறம் வந்து ஒரு வெட் கிளாத் வச்சு தொடச்சி எடுத்திங்கனாலே போதும், ஸ்டவ் வந்து நல்லா பளபளன்னு இருக்கும். இதுவே நீங்கள் டிஷ்யூ யூஸ் பண்ணாமல் டைரெக்டாக வெட் கிளாத் வச்சு தொடச்சி எடுத்தீங்க அப்படின்னா ஸ்டவ் வந்து பிசு பிசுன்னு தான் இருக்கும். அந்த கிளாத்தும் வந்து வீணாக தான் போகும். ஏன்னா அது ஃபுல்லாகவே வடன்னு இருக்கும். நீங்கள் வந்து டெய்லி அதை வாஷ் பண்ண வேண்டியதாக இருக்கும். நம்ம வீட்டில் வந்து நான் மார்னிங், ஈவினிங், நைட் 3 நேரமே துடைப்பாங்க. பட் உங்களால் வந்து அது முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் நைட் டைம்னாலும் கிச்சன் டாப்பை வந்து ஒருக்கா க்ளீன் பண்ணிட்டு படுத்தீங்க அப்படின்னா மார்னிங் வந்து ஃப்ரெஷ்ஷாக உங்களோட குக்கிங் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ டெய்லியும் வந்து நம்மளோட ரொட்டீனில் இந்த மாதிரி கிச்சன் டாப்பை க்ளீன் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் மட்டும் கோலின் போட்டு நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்திங்கனாலே போதும், கிச்சன் வந்து எப்போவுமே பளபளன்னு இருக்கும். எவ்வளோ வேலை இருந்தாலும் ஜஸ்ட் இதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணால் போதுங்க, நம்மளோட கிச்சன் எப்போவுமே வந்து க்ளீன் அண்ட் பர்ஃபெக்டாக இருக்கும். எப்போவுமே வந்து கிச்சன் சிங்க்கு கீழே ஒரு மேட் இருக்கணும். அட்லீஸ்ட் நம்ம கிச்சனுக்குள்ளனாலும் மேட் இருக்கணும். ஏன்னா அடிக்கடி வந்து தண்ணி கீழே சிந்தும். ஸோ நம்ம காலில் இருக்க அழுக்கு அந்த தண்ணி மேலே பட்டுச்சு அப்படின்னா கிச்சன் ஃபுல்லாக டர்ட்டி ஆயிரும். ஸோ அதனால் வந்து நம்ம ஒரு மேட் வந்து எப்போவுமே யூஸ் பண்ணிகிட்ருக்கணும் கிச்சனுக்குள்ளே. நெக்ஸ்ட்டு வந்து கிச்சனில் இருக்க சிங்க்கு தான். ஸோ அதில் வந்து நான் எப்போவுமே வந்து அதிகமாக பாத்திரம் சேர விட மாட்டேன். எனக்கு வந்து அது பிடிக்கவும் செய்யாது. ஸோ 1-2 பாத்திரம் சேர்ந்தால் கூட அதை வந்து வாஷ் பண்ணி எடுத்துருவேன். சப்போஸ் நிறையா பாத்திரங்கள் சேர்ந்தால் நமக்கு வந்து பேர்டன் தான் ஜாஸ்தி. எல்லா பாத்திரத்தையும் ஒரே நேரத்தில் நம்ம கழுவ வேண்டியதாக இருக்கும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேரும் போது கழுவிட்டோம் அப்படின்னா அந்த சிங்க்கும் வந்து நீட்டாக இருக்கும், நமக்கும் வந்து வேலை கம்மி தான். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து எல்லா வெசல்ஸும் வந்து க்ளீன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா கிச்சன் வந்து க்ளீனாக இருக்கும். இன்கேஸ் காலையில் தான் நமக்கு வந்து வேலைக்கு ஆள் வருவாங்க க்ளீன் பண்ணுறக்கு அப்படின்னா அதில் இருக்க வேஸ்ட் எல்லாத்தையும் வந்து டஸ்ட்பினில் போட்டு ஜஸ்ட் ஒரு குயிக் வாஷ் பண்ணி நம்ம சிங்க்குள்ளே போட்டுட்டோம் அப்படின்னா காக்ரோச்சஸ் வந்து கண்டிப்பாக கிச்சனுக்குள்ளே அவ்வளோ சீக்கிரம் வராது. அதுவும் இல்லாமல் அதுலேருந்து ஸ்மெல்லும் வர ஆரம்பிக்காது. கிச்சனில் வந்து எப்போவுமே ஒரு எக்ஸ்ட்ரா காட்டன் கிளாத் வச்சுருக்கணுங்க.
ஏன்னா அதிக நேரம் வந்து நம்ம தண்ணியில் புழங்குவோம் இல்லைங்களா, பாத்திரங்கள் கழுவுறதாகட்டும் இல்லைன்னா வெஜிடபிள்ஸ் இது எல்லாத்தையும் வாஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம கையில் ஈரம் இருக்கும். ஸோ அந்த ஈரத்தை துடைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், யதார்த்தமாக சொல்லணும் அப்படின்னா நம்மளோட ட்ரெஸ்ஸில் தான் வந்து கையை துடைச்சிக்குவோம். அதனால வந்து நிறையா ட்ரெஸ்ஸஸ் வந்து ஸ்பாயில் ஆகிருக்கு எனக்கு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு நம்மளோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி கிச்சன் டவல் நம்ம யூஸ் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளோட கையை வந்து அதில் வைப் பண்ணி துடைச்சிக்கலாம். ஸோ நம்மளோட ட்ரெஸ்ஸும் வந்து வீணாக போகாது. நம்மளோட கிச்சனில் வந்து நான் அதிகமாக டிஷ்யூஸ் தாங்க யூஸ் பண்ணுவேன். ஏன்னா அது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிமார்ட் போனேன் அப்படின்னா நான் வந்து பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ ஆஃபர் இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து ஒரு 4-5 பேக்கெட்ஸ்னால எடுத்துகிட்டு வந்துடுவேன். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் டிமார்ட் போனீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஆஃபர்ஸில் டிஷ்யூஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா கிச்சனில் பல வகையில் அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிச்சனில் அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுற ஆயில் டிஸ்பென்சர், ஸ்பைஸ் பாக்ஸ் இது எல்லாத்தையும் வந்து எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறம் ஜஸ்ட்டு ஒரு டிஷ்யூ வச்சு அது எல்லாத்தையும் நல்லா வைப் பண்ணி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா எப்போவுமே நீட்டாக இருக்கும். எல்லா பொருளையும் துடைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற சில ஐட்டம்ஸ் மட்டும் நம்ம இந்த மாதிரி துடைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா அதிகமாக வந்து டஸ்ட்டு சேராது, எப்போவுமே நீட்டாக இருக்கும். ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் நம்ம இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணால் போதுங்க. நெக்ஸ்ட்டு வந்து கிராசரிஸ். அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம இதுக்காக ஷாப்பிங் போவோம். போயிட்டு வந்ததுக்கப்புறம் நமக்கு கஷ்டமாக தான் இருக்கும் இதெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு. பட் அந்த லேசினஸை கொஞ்சம் தூக்கி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா அந்தந்த ஜாரில் வந்து நம்ம அந்த கிராசரிஸை ஃபில் பண்ணி வச்சிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு பெரிய கிராசரி பாக்ஸ்க்குள்ளே எல்லாத்தையும் வந்து ஸ்டோர் பண்ணி உள்ளே தூக்கி வச்சிட்டோம் அப்படின்னா கிச்சன் வந்து மெஸ்ஸி ஆகாமல் இருக்கும். அன்னைக்கே செய்ய முடியல அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 2-3 நாள் ஆயிருங்க நம்ம அதை அடுக்கி வைக்கிறதுக்கு. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் நடந்திருக்கா அப்படின்ட்டு நம்மளோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். எப்படியும் ஷாப்பிங் போயிட்டு வந்தோம் அப்படின்னா நிறைய கவர்ஸ் வந்து சேரும். ஸோ நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா உள்ளே இருக்க திங்ஸை மட்டும் எடுத்துகிட்டு இந்த பிளாஸ்டிக் கவர்ஸை இப்படி ஒரு கசக்கி எடுத்து போட்டுருவோம். அந்த மாதிரி நம்ம சேர்த்து வைக்காமல் ஜஸ்ட்டு உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இதை ஃபோல்ட் பண்ணி நீட்டாக எடுத்து வச்சுடுங்க. இதை வந்து டெய்லி நம்ம பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, இது நம்ம பண்ணவும் முடியாது. ஸோ வீக்லி ஒன்ஸ் இல்லைனா 15 டேஸ் ஒன்ஸ் வந்து சேர்ற கவரை இந்த மாதிரி டைம் கிடைக்கும் போது ஃபோல்ட் பண்ணி ஒரு பெரிய கவருக்குள்ளே போட்டு வச்சுருங்க. இந்த ரொட்டீனை கொண்டு வந்துட்டிங்கன்னு வைங்களேன், உங்களுக்கே வந்து இதை பார்க்குறக்கும் யூஸ் பண்ணுறக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய கவருக்குள்ளே சின்ன சின்னதாக ஃபோல்ட் பண்ண கவர்ஸ் எல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். ஸோ தட் நமக்கு எப்போ தேவைப்படுமோ அப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். சமையல் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லா பொருளையும் வந்து கையோடு எடுத்து அந்தந்த இடத்துல வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து க்ளீன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி கிச்சன் பிளாட்ஃபார்ம் வந்து நிறையா பொருள் சேராமல் நீட்டாக இருக்கும். ஸோ யுட்டென்சில்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி முடிச்சிடுறோம். முடிச்சதுக்கப்புறம் ஒரு 5-10 மினிட்ஸில் மறுபடியும் அந்தந்த இடத்துல எடுத்து வைப்போம் இல்லைங்களா. ஸோ அப்படி எடுத்து வைக்கும்போது ஒரு ட்ரை கிளாத் வச்சு அதில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் வந்து நல்லா வைப் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்தந்த இடத்துல வைக்கணுங்க. நாம் வந்து அதே மாதிரி வெட்டாக வச்சிட்டோம் அப்படின்னா அதுலேருந்து ஸ்மெல் வர ஆரம்பிச்சிரும். மார்னிங் டைமிங்ஸாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இதை கொஞ்சம் நேரம் சன்லைட்டில் வச்சு எடுத்தால் கூட இன்னுமே நல்லாயிருக்கும். சப்போஸ் நைட் வாஷ் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா அப்போவே வந்து எடுத்து வைக்காமல் ஓவர் நைட் விட்டுருங்க, அதாவே ட்ரை ஆயிரும். ஸோ மார்னிங் வந்து நம்ம அந்தந்த இடத்துல எடுத்து வச்சிடலாம்.
இது வந்து லாஸ்ட் டிப். இது எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, நைட்டு எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த சோப் பாக்ஸ் ஆகட்டும், ஸ்க்ரப் ஆகட்டும், இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருவேன். நைட் டைம் வந்து அந்த ஸ்க்ரப்பை வாஷ் பண்ணி எடுத்து வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா நிறையா யுட்டென்சில்ஸ் வந்து நம்ம அதை வச்சு க்ளீன் பண்ணுறோம். எல்லா ஃபுட் பார்ட்டிகிள்ஸும் வந்து அதுக்குள்ளே இருக்கும். ஸோ நாம் வந்து இந்த மாதிரி வாஷ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அதில் வந்து ஸ்மெல் வராது. நெக்ஸ்ட் டே நம்ம யூஸ் பண்ணுறக்கும் நல்லாயிருக்கும், நமக்கு சேஃபும் கூட. நம்மள பல பேர் வந்து இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம், அந்த ஸ்க்ரப்லேருந்து நிறைய ஸ்மெல் வரதை. ஸோ இதெல்லாம் எதனால அப்படின்னா, அந்த ஃபுட் பார்ட்டிகிள்ஸ் வந்து அதில் தங்கி தங்கி நம்ம அதை நல்லா வாஷ் பண்ணாமல் வச்சங்காட்டி அதுலேருந்து வந்த ஸ்மெல் தான் அது. ஸோ நைட் டைம் வந்து எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கப்புறம் இதை ஜஸ்ட் ஒரு வாஷ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கும் சேஃப் தான். இதை விட சேஃப் என்ன அப்படின்னா, 2 வீக்ஸ் ஒன்ஸ் வந்து அந்த ஸ்க்ரப்பை மாற்றிடுறது. இந்த கிச்சன் டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிற டிப்ஸ் தான். ஸோ நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான vlog-ஓட உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, bye from Priyamudan Abi. Thanks for watching.